மேஷராசி என்பர்களே, சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்கிறார். தனாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். எந்த வகையில் நம்ம காசு பணத்தை டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை எப்படி செய்யலாம், இப்படி பலவித சிந்தனைகளோடு இந்த நாள் உதயமாகிறது. இன்றைக்கு யாரை சென்று பார்த்தால் நமக்கு பணம் கிடைக்கும், எப்படி செய்தால் அந்த குடும்பத்தை சரி செய்ய முடியும், குடும்ப வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்லாம் சிந்திப்பீங்க. அதுக்கு தகுந்த தீர்வுகளும் உங்களுக்கு விரைவிலே கிடைத்துவிடும். குறிப்பாக இந்த குடும்பம் பிரிந்து இருந்தது, குடும்பத்தை சேர்ப்பதற்கு என்ன பண்ணலாம், அதே போல் குடும்பத்தில் ஏதேனும் வருமானங்களை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், குடும்ப கூட்டு ஒற்றுமையாக சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமா, இப்படி இந்த கோணங்களிலே உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய அபிலாஷைகளும் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மனைவி வழியில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய களத்திரம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சதா இப்படி சிந்தித்து கொண்டே இருப்பதனால எந்த தீர்வும் வந்து விடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சிந்தித்த விஷயங்களிலே நாம் செயல்படுத்தினால்தான் தீர்வுக்கு வர முடியும். ஆக நீங்கள் செயல்படுத்திவிட்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் என்று சொல்லலாம். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு இஷ்டப்பட்ட அல்லது தேவையான ரொம்ப நாளாக இந்த பொருளை வாங்க வேண்டும் நினைத்திருப்பீர்கள். அதற்காக காசு செலவு பண்ணியாவது கடை வாங்கியாவது வாங்குவீர்கள். செல்ஃபோன் வாங்கணும், ஃபோன் வாட்ச் வாங்கணும், ட்ரெஸ் வாங்கணும், இப்படி ஏதாவது வகையில் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதன் பொருட்டு நீங்கள் அந்த பணம் உங்களுக்கு செலவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சில பேருக்கு எதிர்பாராத வெளியூர் பிரயாணங்கள் உண்டாகலாம். அந்த பிரயாணம் மூலமாக சில அனுகூலமான பலன்களும் காத்திருக்கிறது. அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வருமானமும் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய நீங்கள் நினைச்சதெல்லாம் வாங்க முடியல என்கின்ற ஏக்கமும் இருக்கும். அந்த அளவுக்கு வருமானம் வராது, தேவைக்கேற்ற அளவுக்கு இருக்கும். அதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டியது அவசியம். பெண்கள் தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொண்டால் இந்த நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கூட நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ஆகிய மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு பாதி அலைச்சலும் பாதி வெற்றியையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. மிதுன ராசி என்பர்களே, வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே விரையாதிபதியுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். பாருங்கள், அதாவது உங்களுக்கு விரையாதிபதியாக இருக்க சுக்கிர பகவான் அவருடைய நட்சத்திரத்தில் போய் அங்கே உட்கார்ந்துருக்காரு லாபஸ்தானத்தில். ஆக இன்றைக்கி 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும் நம்பி போட்டுட்டு 10 ரூபா போட்டால் 90 ரூபா தான் கிடைக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைக்கிது. அதனால் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு நஷ்டம் இருக்காது, கண்டிப்பாக நஷ்டம். உங்களுடைய லாபம் ஒரு 10 ரூபா குறைஞ்சி போகுமே தவிர நஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வராது. தைரியமாக நீங்கள் செய்யலாம். தொழில் செய்யக்கூடிய வாய்ப்போ மற்ற விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இப்போது வரைக்கும் அனைத்து தொழிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் தரும். வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்ல வருமானம். குறிப்பாக ஆடை ஆபரண தொழில் செய்கிறவங்க, ஃபேண்டசி அதாவது ஃபேன்சி கடைகள் வச்சுருக்கிறவங்க, கார் இன்டீரியர் இந்த மாதிரி விஷயங்களாக வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த நாள் காத்திருக்கிறது. கடகராசி என்பர்களே, ஜீவனஸ்தானத்தில் இருக்கிற சந்திர பகவான் சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கிறார். உங்களுடைய தொழில் முயற்சியை வலிமைப்படுத்துகிறார். புதிய தொழில் செய்வதற்கோ அல்லது ஏற்கனவே இருந்த தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம், வேறு மாதிரி ஏதாவது செய்யலாம், இல்லை ஆல்டர் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் பெறும். உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. மனைவி வழி மூலமாக சில பொருளாதார ஆதாயம் கிடைச்சி அது மூலமாக தொழிலை விரிவுபடுத்தலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கும். அப்பப்போ சில மனக்லேசங்கள் வந்து போகும். சில சமயங்களிலே இப்படி செய்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு லேசினஸ், சோம்பேறித்தனம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்களுடைய முயற்சியின் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாகவும் பெண்களுக்கு ஏற்றமுடைய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டங்களை தேடித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு, திடீரென்று பணவரவு தரக்கூடிய வாய்ப்பு. சில பேருக்கு அயல்நாட்டு பிரயாணங்கள், அது மூலமாக சில வேலை பளுக்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அது வேலை பளு அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் வருமானங்கள் ஒரு பக்கம் அவர்களுக்கு அயல்நாட்டு மூலமாக வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. மொத்தத்திலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்புடைய நாள். ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரக்கூடிய நாள். சில மகான்களுடைய தரிசனம் கிடைக்கலாம், அதன் மூலம் உங்களுக்கு அனுகிரகங்கள் உண்டாகலாம். இன்னும் சில பேர் குருவுக்காக காத்திருப்பீங்க, அந்த குரு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் மேம்படக்கூடிய உன்னதமான நிலையை அடைவதற்குண்டான வாய்ப்பை
பெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமும் மாணவர்களுக்கு சிறப்பும் மிக்க நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னிராசி என்பர்களே, தனஸ்தானாதிபதியாக இருக்க சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டார். கையிருப்பு கரைந்து போகலாம். உங்களுடைய சேமித்து வச்சுருப்பீங்க, ஒரு அவசர ஆபத்துக்கு உதவும் என்று சேமித்து வச்சுருப்பீங்க. அந்த பணம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவாகக்கூடிய, அதாவது நம்மளுடைய ஒரு உபயோகமான செலவு இல்லாமல் தேவையற்ற ஒரு விஷயங்கள் செலவாகலாம். அதனால் வெளியிடங்களுக்கு போகும்போது சற்று எச்சரிக்கையாக, வண்டி வாகனங்களில் போகும்பொழுது சற்று கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனால் இந்த மாதிரியான தேவையற்ற செலவுகளை தவிர்த்து விடலாம். தேவையற்ற மனக்குழப்பங்கள் வந்து போகும். நீங்கள் முக்கியமாக உங்களுடைய ராசிக்கு ரீதியாக புதனுடைய அதிபதியான விஷ்ணு வழிபடுவது மிக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு சற்று படிப்பிலே கவனம் சிதறும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும், வேலை பலு ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப ரைட்டிங் ஒர்க் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஏதேனும் வகையில் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த நாளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தியானமும் மன வலிமையும் வளர்த்து கொண்டால் மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்திலே சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிப்பது ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். என்னுடைய முயற்சிகள்லாம் பலிதமுடைய ஒரு வாய்ப்பு. எதிர்பார்த்த இந்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வீர்கள். நினைத்த காரியங்கள்லாம் நினைச்ச மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. இது மாதிரி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம், ஆனால் டக்குன்னு செஞ்சு முடிப்பீங்க. தொட்ட காரியங்கள் துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வருமானங்கள் ஒரு பக்கம் திருப்திகரமாக இருக்கிறது. திடீர் வருமானங்கள் வந்து செல்லலாம். இந்த வருமானம் நமக்கு வருமானம் எதிர்பார்த்திருந்த வருமானங்கள்லாம் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் பெருகும். குடும்பத்தில் இருப்பவர்களாம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்பாக இருப்பாங்க. நம்மளுடைய தேவைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ணங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். மாணவர்கள் கூட சிறப்பான ஒரு நாளாக என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் இருக்கிறது. விருச்சிக ராசி நேயர்களே, விரையாதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் 6ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். ஆக விபரீத ராஜயோகமான சில யோகங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இது நமக்கு ஆகாது என்று ஒரு செயலை ஒதுக்கி வைத்திருப்பீர்கள், அந்த செயல் திடீரென்று உங்களுக்கு நன்மையாக முடியும். இந்த செயல் நல்லபடியாக முடியும்னு நினச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு நேர்மாறாக இருக்கும். இப்படி உங்களுடைய எண்ணங்களுக்கு முரண்பாடாக நீங்கள் நினைப்பதற்கு எதிர்மாறாக நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. அதனால் சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருந்துக்க வேண்டும். உங்களுடைய சிறுநீரக சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நல்லா தண்ணி நல்லா குடியுங்க. உடம்பினுடைய உஷ்ணம் வராமல் பார்த்துக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது. உடம்பினுடைய சூடு வரக்கூடாது. இளநீர் குடிப்பது, தண்ணீர் குடிப்பது போன்ற விஷயங்கள்லாம் செய்து கொள்ளலாம். பெண்களுக்கு மனக்குழப்பங்கள் வரக்கூடிய ஒரு நாளாகவும், மாணவர்களுக்கு ஒரு படிப்பில் சுமைகள் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. தனுர் ராசி என்பர்களே, புதிய லாபங்களை பெறக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். அதாவது சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் உங்களுக்கு லாபாதிபதி, அதே சமயத்தில் 6 குடையவன். அப்போது தொழில் ஸ்தானம் வலுப்படுகிறது. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஸ்தானத்திலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, இல்லை யார்கிட்டையாவது வேலை செய்கிறோம், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறோம், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருப்பது, அல்லது இடமாற்றம் வேணும் கேட்டிருக்கிறது, உங்களுடைய இன்சென்டிவ்ஸு பெண்டிங்கில் இருக்குது, இல்லை பிஎஃப் வரல, இஎஸ்ஏ வரல, போனஸ் வரல, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு மன வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. கணவன் மனைவி கூட சில சஞ்சரவு போகலாம். ஆனாலும் ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் அவர்கள் மூலமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு சில சங்கடங்களை கொடுத்து சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆகையினால் மனமானது சற்று சஞ்சலம் இருக்கும். பொறுமையாக இருந்தால் எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும். மகர ராசி என்பவர்களே, சப்தமாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சுக்கிரனுடைய உங்களுடைய யோகாதிபதியினுடைய காலில் உட்கார்ந்திருக்கார். அற்புதமான யோகங்களை தரும் நாள் என்று சொல்லலாம். உங்களுடைய மனைவி வழியிலே உங்களுக்கு யோகங்கள் பெருகும், அல்லது கணவன் வழியிலே யோகங்கள் பெருகும். கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் பலப்படும். திருமணத்திற்காக காத்திருந்த இளம் பெண்கள், இளம் வாலிபர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் தேட வரக்கூடிய நாளாக இருக்கிறது. பார்த்துட்டு போய் சொல்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களாம் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை மன வாழ்க்கையின் மூலமாக அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல திடீரென்று வருமானம் வரும். அதாவது இந்த பிளாட் முடிக்கலான்னு பார்த்துருப்பாங்க, திடீர்னு முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வண்டி வாகன வியாபாரம் செய்கிறவங்க, வண்டி வாகனம் பழுது பார்ப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூட அற்புதமான என்று சொல்லலாம். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுகத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கும்பராசி என்பர்களே,
சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிற சந்திரன் உங்களுக்கு சுகத்தை அதிகரிக்கப் போகிறார். உங்களுடைய முயற்சியை வெற்றி காண வைக்கப் போகிறார். நீங்கள் செய்த செயல்களிலே வருமானத்தை ஈட்டித் தரப் போகிறார். உங்கள் குடும்ப வாழ்வை சுமூகப்படுத்தப் போகிறார். உங்கள் குடும்ப உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு, நட்பு உறவுகளை பலப்படுத்துவது, சமுதாய வட்டத்திலே உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவது, இப்படி பல வகையிலே உங்கள் பெருமைகளை புகழ் சாட்டக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு சிறப்புடைய ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகிறது. மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் வந்திருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரம் வந்திருக்கிறார். தனஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே உங்களுக்கு அமர்ந்திருப்பது அவ்வளோ சிறப்பு என்று சொல்ல முடியாது. உங்களுடைய கையிருப்புகளில் சில பல காரியங்களுக்கு திடீரென்று செலவாக்கி விடலாம். அவசியமான சில தேவைகள் உங்களுடைய கையிருப்பை கரைத்து விடும். இந்த விஷயத்தை வாங்கி தான் தீரணும், இந்த விஷயம் செய்து தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துவிடும். குடும்பத்தில் உங்களுடைய சொல் சில சமயம் எடுபடாமல் போகலாம். அல்லது குடும்ப உறவுகளை அனுசரித்து வேறு வழி இல்லாமல் நிர்பந்தப்படுத்தி இந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயங்கள் உண்டாகலாம். ஆக கட்டாயத்தின் பேரில் சில காரியங்கள் நடக்கும். உங்களுடைய சொந்த இச்சையின் பேரில் சில காரியங்கள் நடக்கும். ஏதேனும் ஒரு நிர்பந்தத்திற்காகவே இந்த வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் தோன்றி மறையும். இதெல்லாம் பொருட்படுத்தாத உங்களுடைய லட்சியத்திலே கவனமாக இருங்கள். மாணவர்களுக்கு ஏற்றப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு சிறப்புடைய ஒரு நாள் என்று சொல்லக்கூடிய நாள்.